நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ரொம்ப அன்புக்குரிய, நேசத்துக்குரிய, உயிருக்கு உயிரான நபர்கள் அதிகம் இருப்பாங்க. அப்படி அதிகம் இருக்கக்கூடிய அந்த நபர்களில் ஒரு சில பேர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக நம்மளை விட்டு பிரிய விலக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்படி நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, இப்படி நம்மளை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய குமுறலாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு செயல்களுக்கும் 2 விதமான காரணங்கள் இருக்கும். ஒன்று நம்ம தரப்பு சைடு இருக்கக்கூடிய காரணங்கள், இன்னொன்று எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய காரணங்கள். இது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு, இதை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மகாபாரதத்துலேருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். மகாபாரத போர் முடிஞ்சதுக்கப்புறமா திரௌபதி தனக்கு ரொம்ப வயதானதை போல் உணர்ந்தாள். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. அங்கே அஸ்தினாபுரம் நகரை சுற்றி விதவைகள் தான் அதிகமாக இருந்தாங்க. ஒரு சில ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. பெற்றோரை இழந்த அனாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அங்குமிங்கும் சுற்றி திருவித அந்த அஸ்தினாபுரம் அரண்மனையில் இந்த காட்சிகளை பார்த்தபடி அசையாமல் ஒரு வெற்றிடத்தை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. அந்த நேரம் ஸ்ரீகிருஷ்ணர் அறைக்குள்ளே நுழையிறத பார்த்த திரௌபதி ஓடி வந்து அந்த கிருஷ்ணரை சேவிச்சுக்கிட்டா. கிருஷ்ணர் அவளோட தலையை தடவி கொடுத்தாரு. அவளோ அந்த நேரம் அழத் தொடங்கிட்டா. நேரம் மெல்ல மெல்ல நகருது. அவள்கிட்ட கொஞ்சம் விலகி கிருஷ்ணர் பக்கத்தில் உட்கார்ந்தார். அப்போ கிருஷ்ணர் கேட்டார், திரௌபதி, என்ன நடந்து விட்டது? ஒன்றும் நடக்கவில்லையே கிருஷ்ணா அப்படின்னு திரௌபதி சொன்னான். கிருஷ்ணர் சொன்னார், விதி மிகவும் கொடூரமானது பாஞ்சாலி. நாம் நினைப்பது போல வேலை செய்யாது. அது அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்கிறது, முடிவுகளையும் மாற்றுகிறது. நீ பழிவாங்க நினைத்தாய், வெற்றி பெற்றாய் திரௌபதி. உன் பழிவாங்கல் முடிந்தது. துரியோதனம், துச்சாதனம் மட்டுமல்ல, கௌரவர்கள் அனைவரும் மடிந்து விட்டனர். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொன்னார். திரௌபதி சொன்னா, சகோதரா, என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதன் மீது உப்பு தூவ வந்தீர்களா? கிருஷ்ணர், இல்லை திரௌபதி, உண்மை நிலையை உனக்கு உணர்த்தவே வந்துள்ளேன். எல்லாம் நம்முடைய தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவு என்பதை உணர்த்த வந்தேன். திரௌபதி சொன்னார், அதனால் என்ன? இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பு கிருஷ்ணா. இல்லை திரௌபதி, நீ மட்டுமே காரணம் என்று கருதாதே. ஆனால் உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்திருப்பாயானால் நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க மாட்டாய். நான் என்ன செய்ய முடியும் கிருஷ்ணா? நான் என்ன செய்திருக்க முடியும்? நீ நிறைய செய்திருக்க முடியும் பாஞ்சாலி. உனது சுயம்பரம் நடந்தபோது கர்ணனை அப்படி அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கும் வாய்ப்பளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு ஏதாவது இருந்திருக்கக்கூடும். அதற்கு பிறகு குந்தி உன்னை 5 கணவர்களுக்கு மனைவியாகும்படி கட்டளையிட்டதை அப்போதும் ஏற்றுக்கொள்ளாதிருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும். அதற்கு பிறகு உன் அரண்மனையில் துரியோதனனை அவமானப்படுத்தினாய். பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்கள் என்று. அவ்வாறு நீ சொல்லாதிருந்திருந்தால் நீ பானபங்கப்பட்டிருக்க மாட்டாய். அப்போதும் ஒருவேளை சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்திருக்கக்கூடும். நம் வார்த்தைகள் கூட விளைவுகளுக்கு பொறுப்பு திரௌபதி. நீ பேசுவதற்கு முன் ஒவ்வொரு வார்த்தையையும் எடை போடுதல் மிகவும் முக்கியமானது. இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல, உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும். பற்களில் விஷமில்லாமலேயே பேசும் வார்த்தைகளில் விஷம் கக்கும் ஒரே இனம் இவ்வுலகில் மனிதர்கள் மட்டுமே என்று கிருஷ்ணர் திரௌபதிக்கு நடந்தவைகளை எடுத்து கூறினார். இது எல்லாமே கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் நடந்த உரையாடலோட ஒரு பகுதி. இந்த மகாபாரத சம்பவத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மோட செயல்களும் நம்மோட வார்த்தை பிரயோகமும் மட்டும்தான் உறவுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிணைப்புக்கும் விரிசலுக்கும் காரணம். அதனால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் நம்ம கவனம் செலுத்தணும்.
எப்படி வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பை திரும்ப பெற முடியாதோ அதே மாதிரி நம்ம வாயிலேருந்து புறப்பட்ட சொல்லை நம்மளால் திரும்ப பெறவே முடியாது. எப்போவுமே இந்த வார்த்தை பிரயோகங்களால் பிரிவு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு அப்படிங்கிறது மறுபடியும் சேர்ந்தாலும் கண்ணாடியை திரும்பி ஒட்டினாலும் அந்த கீறல் தெரிகிற மாதிரி எங்கோ ஒரு இடத்துல மனசில் நம்மளுக்கு அந்த வடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களை விட்டு போன ஒரு உறவுகள் அது யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை அதற்கு காரணம் உங்களோட வார்த்தை பிரயோகமாக கூட இருக்கலாம், உங்களோட அணுகுமுறையாக கூட இருக்கலாம். எப்போவுமே நம்மளோட பார்வையை ஒரே கோணத்தில் இல்லாமல் நம்ம பார்வையை பல கோணத்தில் மாற்றி பார்த்தோன்னு சொன்னால் பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்மக்கிட்டே கூட இருக்கலாம். நீங்கள் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்கள்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க நம்மள்கிட்ட மறைச்சிட்டாங்களேன்னு அவங்க மேலே கோவப்படுறத விட அவங்க மறைக்கிற அளவுக்கு தான் அவங்கக்கிட்ட நம்ம நெருங்கி இருக்கோம் அப்படின்னு பழியை உங்கள் மேலே போட்டுக்கோங்க. உறவுகள் கூடி வருவதும் விலகி செல்வதும் நம்முடைய செயல்களாலவே கூட அமைய முடியும். ஏனென்றால் மகாபாரதம் நமக்குள்ளும் மறைந்திருக்கிறது. இதுபோன்ற இன்னும் மனதுக்கு நெருக்கமான தகவல்களோட மறுபடியும் சந்திப்போம். நன்றி.